அனைவருக்கும் வணக்கம். நான் நளினி இளங்கோவன். வெல்கம் டு குயின் அட் ஹோம் தமிழ். இன்னைக்கு ரொம்ப டேஸ்டான பூண்டு மிளகு ரசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ரசம் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு மிக்ஸி ஜாரில் 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 2 பச்சை மிளகாய், பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிக்கணும். இப்போது தேவையான அளவு புளி கரைச்சி வச்சுருக்கேன். அது கூட தக்காளி சேர்த்து நல்லா கரைச்சிக்கிறேன். நல்லா கனிஞ்ச தக்காளியாக இருந்தால் நல்லா கரைக்கிறதுக்கு வரும். இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கணும். இதில் நம்ம அரைச்சி வச்ச பூண்டு மிளகு எல்லாத்தையும் சேர்த்துக்கணும். ஜாரை அலசி தண்ணி சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக உப்பு, மஞ்சள் பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கூடவே பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு புளிப்பு செக் பண்ணிக்கலாம். புளிப்பு ஜாஸ்தியாக இருந்தால் கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கணும். இப்போ தாளிக்கலாம். ஒரு வாணலியில் எண்ணெய் விட்டு கடுகு உளுந்து போட்டு பொரிய விடணும். கருவேப்பிலை சேர்த்துக்கணும். அப்புறம் அந்த அரைச்ச மிக்ஸில் கொஞ்சமாக எடுத்து வச்சு அதையும் சேர்த்து எண்ணெயிலே லேசாக வதக்கணும். இப்போது நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த ரசத்தை சேர்த்துக்கலாம். இப்போது அது மேலே கொஞ்சமாக மல்லித்தலை தூவிக்கலாம். இப்போது சின்னதாக ஒரு துண்டு வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்த்தா இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ரசம் இந்த மாதிரி மேலே நுர கட்டி வர்றப்போ இறக்கிடணும். கொதிக்க விட்டுறக்கூடாது. அவ்வளவுதான், நம்மளோட பூண்டு மிளகு ரசம் நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு நல்ல வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன்.